மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்திஸ்வரோ. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரணி குட்டிக்கு வந்து காலையில வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு என்னாச்சுக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறோம். என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தம்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். சரி போய் பார்க்கலாம், அது எதனால் வந்திருக்கு, எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் போய் பார்க்கலாம். கால் பண்ணோம், வர சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு என்னென்னு தெரியும். டேப்லெட்டாக, இன்ஜெக்ஷனாக, இல்லை ஆயில்மெண்ட்டு போட்டால் சரியாக போயிடுமான்னு சொல்கிறாங்களா தெரியல. ஸோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஓகேங்களா? நீங்கள் நினைப்பீங்க இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக்கா அப்படின்னா, ஷார்ட்ஸில் சொல்கிறப்போ ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் சொல்ல முடியும். ரொம்ப லென்த்தியாக எதுவுமே சொல்ல முடியாது. சரி, ஒரு பிளாகாக இருந்தால் ஒரு 3 நிமிஷம் சொன்னாலும் 4 நிமிஷம் சொன்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவாக வேறு எதுவும் கிடையாது. பரணிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். தம்பிக்கு என்னன்னு தெரில, திடீர்னு வந்து இந்த மூக்கில் ஃபுல்லாகவே ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சுன்ட்டு. அது என்னென்னா, போன டைம் வந்தப்போ அதுவே வந்து சரியாயிடுச்சு. அது எதுவுமே ஆகலை, அதுவே வந்து சரியாயிருச்சு. நாங்கள் வந்து விட்டுட்டோம், அமுந்துருச்சு, அதை விட்டுட்டோம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்தானேல் அப்படியே இந்த மூக்கு இருக்கிற அப்படியே பெருசாகவே வந்துருச்சு. ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அப்புறம் இதை சுற்றி அப்படியே பொறு மூக்கில் மட்டும்தான் சுற்றி இந்த இடத்துல எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த நீர் படப்பட அந்த மாதிரி அலர்ஜி மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் அமுந்துரும் நான் நினச்சேன். சரி அதே மாதிரி தானே அது அமுந்துரும், இல்லைன்னா நம்ம வந்துட்டு அத்தை இருந்துட்டு இந்த என்னது அது என்ன தலை, பார்வை தலை, ஏதாவது கண்ணு பட்ட மாதிரி இது காலில் வந்தாலாம் கண்ணு பட்டுருச்சு. அது அப்போவே ஒரு மாதிரி அப்போவே ஒரு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, கண்ணு பட்டுருச்சு, அதனால தான் அந்த கொப்பில் ஒரு பார்வத்தலை வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு. எங்கள் அத்தை வந்துட்டு நேற்று பார்வத்தலை நம்ம வேணால் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்க்கலாம், அது கொஞ்சம் மூக்கில் நல்லா நசுக்கி வைக்கலாம், இல்லைன்னா அப்புறம் இன்னமும் ஒன்று சொன்னாங்க, அதை செய்யலாம், அதாக கூட இருக்கலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ அரணை வந்துட்டு அது வேணாம், அது வாடகை அடிக்கும் அந்த தலை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் இருக்க பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு இந்த மூக்கு ஃபுல்லாக பெருசாகிடுச்சு, இந்த கண்ணில் அப்படியே வீங்கிக்குச்சு. அந்த கொப்பளத்தோட இதுக்கு இப்படி கீழே குனிஞ்சு உட்கார முடியலன்னு சொல்லிட்டான். அந்த கொப்பளம் சின்னது தான், ஆனால் அப்படியே அந்த இடத்துக்கு கடுக்கட்டு இதெல்லாம் செவந்து அப்படியே அந்த வீக்கம் வந்து இந்த கண்ணுக்கெல்லாம் அப்படி ஃபுல்லாக இந்த மூஞ்சியில் வீங்கிக்கிச்சு. நேற்றெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் நான் பயந்துட்டேன், நீங்கள் கூட்டு போங்க மாமா, என்னாச்சுன்னு தெரில, ஒன்றும் வயிற்றில் கீறி பூச்சியா, இல்லை கண்ணு பட்டதா, இல்லை அலர்ஜியா, என்னன்னே தெரியல, நீங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க, இல்லை செப்டிக் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டால் சரியாக போயிருமா என்னமான்ட்டு நேற்று வேற டாக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஆனால் டாக்டர்ஸ் வரல லீவு. அப்புறம் அவர் வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர்னால ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவங்க மெடிக்கலில் வந்து கொடுத்து சொன்னார், மெடிசன்லாம் சொன்னார். அது என்னென்ன மெடிசன் சொல்லிட்டு ஆயில்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. அதையும் வாங்கிட்டு வந்து அந்த டேப்லெட்ஸை போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில்மெண்ட் வச்சோம். அந்த ஆயில்மெண்ட் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இருந்தாலும் அந்த கடுக்கடுன்னு வலி இருக்க மாட்டேங்குது தம்பிக்கு. கடுக்கடன் வலி இருக்கனால வந்துட்டு இன்றைக்கி அதுவும் மாத்திரை வேறு கொடுத்துக்கனால கொஞ்சம் தூக்கம் வர மாட்டேக்கு. அதெல்லாம் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறோமா, நான் இன்றைக்கி போகலை அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க. ஆனால் இது வந்து ஏன் திடீர்னு வந்ததுன்னு எங்களுக்கு வந்து தெரியல. திடீர்னு அது சாப்பிட்டதுனால வந்ததா இல்லை என்னங்கிறது தெரியல. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஃபுட், அதாவது வெளியே செய்கிற ஆயில் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனாலே வரலாம், ஏன்னா எதுனாலேயும் தெரியாது அல்லவா. ஸோ இதை வந்து கட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும், டேப்லெட் சாப்பிட அந்த ஆயில்மெண்ட் போட தான் சரியாகும். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது வரல அப்படின்னா இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பரணி வா, லீவுன்னு சொல்லி மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ண உடனே ஷாக் ஆகிட்டாங்க மிஸ்ஸு. பரணிங்களா, என்னாச்சுங்க, தம்பி லீவே எடுக்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லி மிஸ்ஸே ஷாக் ஆகிட்டாங்க. நான் சொல்ல, பரணி நீ லீவு போடாமல் போயிட்டுருக்கடா, அட்டண்டன்ஸ் மெயின்டா, போனீங்கன்னா உனக்கு அட்டண்டன்ஸ் மார்க் வரல சொன்னான். இல்லைம்மா என்னால் முடியலமோ அப்படின்னா படுத்திருந்தார்.
ஓச்சோ அப்பா ஆத்தா. கீழே கோர் தள்ளி கோர். இன்னி கொஞ்ச நேரம் பரணி பேசுவான் இங்கே இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே பாருங்க அப்படியே வந்துட்டு இது இந்த இடத்துல வந்து இதாயிருச்சு. இன்னும் இந்த இடத்துல இருக்குது அந்த வீக்கை வந்து இருக்கிறதுனால அந்த வீக்கை வந்து இந்த சைடு கண்ணை வந்து புசு புசுன்னு இருக்கும். பரணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புசு புசுன்னு ஆயிருப்பான். ஏன் பரணி நாளைக்கு ஸ்கூல் போயிடுவான். நாளைக்கு ஸ்கூல் போயிடணும். ஓகேவா? சரி ஓகே அவங்கள பார்த்து பேசு. எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லு. எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்டீங்க அதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காக கிடையாது. பரணி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லாங் வீடியோவில் ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்காக வந்துட்டாங்க. சரி ஓகே, நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களிடம் இந்த வீடியோ பெறுது உங்களுக்கு ஆர்த்தி சரோ. பரணி பாய் சொல்லு.